ஹலோ ஆல், இது மிஷின் லேர்னிங் கோர்ஸோட பார்ட் 4 வீடியோ. போன வீடியோவில் நம்ம டெசிஷன் ட்ரீஸ்னால் என்னென்னு பார்த்தோம். டெசிஷன் ட்ரீஸ்ன்றது ஒரு கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி இன்னொரு கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். KNN, K நியரஸ்ட் நெய்பர்ஸ். சிம்பிளாக KNN அப்படின்னா என்னென்னா, 2 கேட்டகரி கொடுத்து நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அது 2 கேட்டகரியில் எந்த கேட்டகரியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த மாடல் ப்ரெடிக்ட் பண்ணும். இதுதான் சிம்பிளாக KNN. நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு புது வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புது வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே பக்கத்தில் இருக்கவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. எல்லாரு கூடயும்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டீங்க. யார் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகுதோ, அதாவது வைப் செட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு யார் கூட வைப் செட் ஆகுதோ அவங்க கூட தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்க. அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? போய் அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவங்களுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட், என்னெல்லாம் ஹாபீஸ்ன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? உங்களோட ஸ்குவாட் சைஸை சூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் எவ்வளோ பேர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முதலே சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் கரெக்டாக டிசைட் பண்ண முடியும். இதுதான் இங்கே K வேல்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் முதல்ல K வேல்யூவை சூஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் K வேல்யூவை ரொம்ப கம்மியாக சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 1ன்னு வச்சுக்கோங்க. ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்படின்ற போது நீங்கள் நிறைய பேர் கூட மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை இழக்கிறீங்க. இப்போ நீங்கள் K ரொம்ப நிறைய வைக்கிறீங்க, 10, 11 வைக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒருத்தரோட கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ K கரெக்டாக செலக்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இங்கே Kயோட ஆப்டிமல் வேல்யூ என்னென்னா K 5. மோஸ்ட்டாக டிஃபால்ட்டாக K 5ன்னு சொல்லி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போது ஸ்குவாட் சைஸையும் செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்கள் இன்ட்ரெஸ்ட்க்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு அர்த்தம். டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மேட்ச் ஆகலைன்னு அர்த்தம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? ஸோ K வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, நெய்பர்ஸும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் K 5 சூஸ் பண்ணிட்டீங்க. 5 பேர் கூட நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்? 5 பேரில் மெஜாரிட்டியாக எவ்வளோ இருக்கோ, இப்போ சில பேர் ஃபுட்பால் ஆடணும்னு சொல்கிறாங்க, சில பேர் பேஸ்கெட் பால் ஆடணும்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டியாக யார் சொல்கிறாங்களோ அதை தானே நீங்கள் கேட்பீங்க. ஸோ மெஜாரிட்டியாக யார் சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் பண்ணுவீங்க. அடுத்தது என்ன ஆகும்? இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க, மேட்ச் ஆகுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் KNN ஒர்க் ஆகும். KNN எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்களேன். இங்கே K நம்பர் ஆஃப் நெய்பர்ஸை சூஸ் பண்ண சொல்லுது. நம்ம எப்படி ஸ்குவாட் சைஸை சூஸ் பண்ணணும் அதே மாதிரி. அடுத்தது டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். இங்கே யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. மன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு டிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு K நம்பர் ஆஃப் நெய்பர்ஸோட நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது டிஸ்டன்ஸை வச்சு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். K நியரஸ்ட் நெய்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். K சூஸ் பண்ணியாச்சு, K நெய்பர்ஸையும் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ K நியரஸ்ட் நெய்பர்ஸ், யார் கூட டிஸ்டன்ஸ் கம்மியாக மேட்ச் ஆகுதோ அவங்கள நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த K நெய்பர்ஸ்லேருந்து யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க சைடு தான் நம்ம போகணும். அதுதான் 4th பாயிண்ட். இப்போ புதுசாக ஒருத்தவங்க வரும்போது அதே மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ யார் கூட மேட்ச் பண்ணலான்னு சொல்லி பார்ப்பீங்க. ஸோ இப்படி தான் KNN ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரி ஏன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, கேட்டகரி பின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ நீங்கள் புது டேட்டா பாயிண்ட்டை ஒன்று கொடுக்குறீங்க. இப்போ இது எந்த கேட்டகரியை சேர்ந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல. அப்படின்ற போது என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். K சூஸ் பண்ணுவீங்க, சூஸ் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுவீங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து K நியரஸ்ட் நெய்பர்ஸை செலக்ட் பண்ணி அதுலேருந்து எதுக்கு மெஜாரிட்டி இருக்கோ அந்த கிளாஸ்க்கு நீங்கள் அசைன் பண்ணுவீங்க. இப்படி தான் எல்லாம் KNN ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிச்ச அப்புறம் இந்த நியூ டேட்டா பாயிண்ட் கேட்டகரி ஏக்கு அசைன்ட் ஆகிடும். இப்படி தான் KNN பேசிக்காக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஒரு கிளியரான எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இதுதான் நம்மளோட டேட்டா செட். இதில் ஃபர்ஸ்ட் டேட்டா பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட்டுன்றது என்னது? நம்மளோட நெய்பர்னு வச்சுக்கோங்க. X1 X2ன்றது என்னது? ஃபீச்சர், அதாவது அவங்களோட ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. இந்த நெய்பருக்கு இந்த விஷயத்தில் இவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த நெய்பருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அவங்க கிளாஸ் ஏல சேர்ந்தவங்க.
டேட்டா பாயிண்ட் 2ல இருக்கவங்க கிளாஸ் பியில் சேர்ந்தவங்கன்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள பிரித்து வைக்கிறோம். இந்த மாதிரி பிரித்து ஒரு டேட்டா செட் வந்து நம்ம மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதாவது நம்ம பிளாட் பண்ணணும். ஸோ டேட்டா பாயிண்ட் 1ம் டேட்டா பாயிண்ட் 3யும் கிளாஸ் ஏ சேர்ந்தது. ஸோ இதுதான் வந்து அந்த 2 டேட்டா பாயிண்ட். டேட்டா பாயிண்ட் 2ம் 4ம் பிஏ சேர்ந்தது. ஸோ அதான் இந்த 2 டேட்டா பாயிண்ட் சொல்லி நம்ம வந்து பிளாட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு டேட்டா பாயிண்ட்டை கொடுக்குறோம். x1 4 ஆகும், x2 7 ஆகும். புதுசாக ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து கொடுக்குறோம். அது வந்து இங்கே பிளாட் பண்ணுறோம். இங்கே பிளாட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது எந்த கேட்டகரியை சேர்ந்தது, அதாவது கிளாஸ் ஏவா கிளாஸ் பியான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. இப்போ தான் வந்து நம்ம எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து நம்ம கேயை செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம கே வந்து 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ கே வந்து 3ன்னு வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதோட ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னா நம்ம புதுசாக கொடுத்துருக்க எக்ஸ் வேல்யூ நம்மளோட பழைய பாயிண்டோட எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் நம்ம புதுசாக கொடுத்துருக்க ஒய் வேல்யூ நம்ம ஆல்ரெடி இருக்க ஒய் வேல்யூ த ஹோல் ஸ்கொயர். இப்படி தான் வந்து ஃபார்முலா இருக்கும். இப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம புது பாயிண்ட் இருக்குங்க பாருங்க, இதான் நம்மளோட புது பாயிண்ட் 4 and 7. இது வந்து என்ன கிளாஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் சி டு டேட்டா பாயிண்ட் 1 இதுக்கும் டேட்டா பாயிண்ட் 5க்கும் டேட்டா பாயிண்ட் 1க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதோட எக்ஸ் வேல்யூ என்னது 4, நம்மளோட பழைய எக்ஸ் வேல்யூ என்னது 2, ஒய் வேல்யூ என்னது 7, பழைய ஒய் வேல்யூ என்னது 3. இது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 4.47 சொல்லி வருது. ஸோ இதே மாதிரி டேட்டா பாயிண்ட் 5க்கும் எல்லா டேட்டா பாயிண்ட்க்கும் டேட்டா பாயிண்ட் 1 டேட்டா பாயிண்ட் 2 டேட்டா பாயிண்ட் 3 டேட்டா பாயிண்ட் 4க்கு வந்து டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறோம். டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கே நம்ம என்னன்னு சூஸ் பண்ணோம், கே வந்து நம்ம 3ன்னு தான் சூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம 3 பேர் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். 3 பேர்னா யாருக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த 3 பேர். இங்கே பாருங்களேன், யாருக்கெல்லாம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, 1 கம்மியாக இருக்குது, 3 கம்மியாக இருக்குது, 5 அதிகமாக இருக்குது, 4 கம்மியாக இருக்குது. ஸோ டேட்டா பாயிண்ட் 1 டேட்டா பாயிண்ட் 2 டேட்டா பாயிண்ட் 3 இந்த 3 டேட்டா பாயிண்ட்டு தான் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம நியரஸ்ட் நெய்பர்ஸையும் சூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்படி கிளாஸ் அசைன் பண்ணுறது, இப்போ எப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெஜாரிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, யார் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க சைடு தான் நம்ம போவோம். இந்த 3 டேட்டா பாயிண்ட்டில் யார் மெஜாரிட்டியாக இருக்கா, ஏ இருக்குது, பி இருக்குது, ஏ இருக்குது. மெஜாரிட்டி எது இருக்குது, பி 1 தான் இருக்குது, ஆனால் ஏ வந்து 2 இருக்குது. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து ஏ கிளாஸை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவோம். இப்போது இது வந்து ஏ சேர்ந்ததுன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த புது டேட்டா பாயிண்ட் வந்து ஏ கிளாஸோட சேர்ந்துடும். ஸோ இப்படி தான் வந்து KNN ஒர்க் ஆகும். முதல்ல கேயை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து கே நியரஸ்ட் நெய்பரை சூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எதுக்கு மெஜாரிட்டி கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம அந்த டேட்டா பாயிண்ட்டை அசைன் பண்ணிவிடுவோம். சிம்பிளாக இப்படி தான் KNN ஒர்க் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு அல்காரிதம் பற்றி பார்ப்போம். பாய்.